ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 30/11/2024 கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி குரோதி வருடம் நல்ல சனிக்கிழமை, அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்றைய நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை. முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடன்களை சரியாக செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:14 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலை 5 மணிக்குள்ளாக, மாலை 6 மணிக்குள்ளாக. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:39 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம். திதி, இன்றைய திதி இன்று காலை 11:03 வரை தேய்பிறை சதுர்தசி, அதன் பின்பு சர்வ அமாவாசை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது, கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செய்தொழிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு கடன் எதுவும் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். சென்று தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி வைத்து செல்லுங்கள். இன்றைய நாள் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டிய நாள். ஆகவே ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு பயணத்தை துவங்குங்கள். அதேபோல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். சந்திராஷ்டம நாளிலே எல்லா ராசிக்காரர்களும் இதை தான் செய்ய வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள், அது நல்லது. இறைவனை வணங்குங்கள். இந்த நாள் சிறப்பான நாளாக ஆகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்றன. பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. அதே போல் பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும், பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் சிலருக்கு நிச்சயமாகும். அதாவது திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடவே கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். யாருடைய வாழ்க்கையிலேயும் அவர்களுக்கு நீங்கள் எதுவும் ஆலோசனை சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக இன்று கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். வேலை பளு அதிகரிக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மௌனத்தை கடைபிடியுங்கள். சனீஸ்வர பகவான் தினம், இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வணங்குங்கள். ஆஞ்சநேயரை வணங்கி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். குலதெய்வத்தை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்றன. நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். நீங்கள் என்றாலும் புதிதாக முயற்சி செய்தால் அதிலே வெற்றி கிடைக்கும். அதேபோல் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலிலே. ஆகவே சிறப்பான நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரியங்கள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். கோவில் கோவிலாக செல்வீர்கள். இன்றைய நாளிலே பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. செழிப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆகவே கூட்டாளிகளோடு கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். விரைவாக வெற்றி கிடைப்பதற்கு ஆஞ்சநேயனை படியுங்கள். மாபெரும் வெற்றியை பெற்றவன் ஆஞ்சநேய பிரபு. ஆகவே ஆஞ்சநேயரை பணிந்து
வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாகும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை பணிந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன வகையிலே யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். அதாவது உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி பெறும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு அரசாங்க வகையிலே ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். அது படிப்பிலோ அல்லது விளையாட்டிலோ அல்லது கலைத்துறையிலோ ஏதேனும் ஒரு விதத்திலே மாணவர்கள் இன்று சாதனை புரிவார்கள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை பணியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக தாமதமான காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் தொல்லைகள் விலகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தன வரவு அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். ஆகவே எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பான முறையிலே இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல், சாதாரணமாக வழக்கு சொல் ஒன்று உண்டு. வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டப்பா என்று சொல்வார்கள். ஒருவர் மிகுந்த ஞானஸ்தராகவும் நல்ல பலசாலியாகவும் இருந்தால் அவரை பற்றி சொல்வார்கள், நினச்சின்னு இருக்கார் அவர், வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டு, எவங்கிட்டயோ மாட்டிப்பார் இவர் என்று சாதாரணமாக ஒருவரை பற்றி சொல்வார்கள். அது பொறாமையில் சொல்வதோ அல்லது உண்மையாக அவர் அப்படி நடந்து கொள்வாரோ அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த வார்த்தையை சொல்வார்கள், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு என்று. இது எதற்காக இதனை சொன்னார்கள் என்று பார்க்கலாம். குருக்ஷேத்திர யுத்தம் மிகவும் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்தது. 18 நாட்கள் நடந்த யுத்தம் குருக்ஷேத்திர யுத்தம். இந்த குருக்ஷேத்திர யுத்தம் நடந்த இடம் இன்னும் பாரதத்திலே இருக்கின்றது. குருக்ஷேத்ரா என்றே அந்த நகருக்கு பெயர் என்று கூட சொல்வார்கள். பாண்டவ கௌரவ படைகள் முட்டி மோதி கொண்டிருக்கின்றார்கள். களத்திலே அன்று வில்லாதி வில்லர்களான அர்ஜுனனும் கர்ணனும் மோதி கொண்டிருக்கின்றார்கள். கர்ணன் அசாத்தியமான வீரன். அவனுடைய வீரம் தவறான இடத்திலே பயன்படுத்தப்பட்டது. மிகப்பெரிய வீரன் கர்ணன். அர்ஜுனனும் கர்ணனும் மோதி கொண்டிருக்கின்றார்கள். அர்ஜுனனுக்கு கர்ணன் தேரோட்டி கொண்டிருக்கின்றான். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேரோட்டி கொண்டிருக்கின்றார். தேர் உச்சியிலே இருந்த கொடியிலே ஆஞ்சநேயர் உருவம் பதித்த கொடி அழகாக பறந்து கொண்டிருக்கின்றது. அர்ஜுனனும் கர்ணனும் தங்களுடைய அம்புகளை ஒருவருக்கொருவர் தேர்களை நோக்கி எய்கின்றனர். அடேங்கப்பா, ஆற்றல் மிக்க அந்த அர்ஜுனனின் அம்பு கர்ணனின் தேரை 35 கல் தொலைவு தள்ளி விழச் செய்கின்றது. அர்ஜுனனுடைய தேரை தாக்கிய அம்பு 30 கல் தொலைவிலே விழச் செய்கிறது.
ஆகவே அர்ஜுனனுடைய தேரை கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. சுதாரித்து எழுகிறான் அர்ஜுனன். பெருமை பிடிபடவில்லை. ஆகா, நம்முடைய பலம் எப்படிப்பட்ட பலம், நாம் எப்படிப்பட்ட ஒரு பலவான், ஆகா என்று தன்னைத்தானே மிகுந்த மகிழ்ச்சியிலே புகழ்ந்து கொள்கின்றான். தன்னைத்தானே தான் புகழ்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் கிருஷ்ணனிடம் சொல்கின்றான், கண்ணா பார்த்தாயா, என்னுடைய அம்பு கர்ணனுடைய தேரை 35 கல் தொலைவிலே விழச் செய்திருக்கின்றது. அவனுடைய அம்போ நம்மை 30 கல் தான் தள்ளிவிட்டது. பார்த்தாயா என் பராக்கிரமத்தை என்று மார்தட்டினான். அப்போது கர்ணன், அப்போது கிருஷ்ண பரமாத்மா, அப்படியா, சரி அர்ஜுனா என்று சிரித்துக்கொண்டே விட்டுவிட்டார். சிறிது நேரம் கழித்து, அர்ஜுனா எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்கின்றது, சற்று நேரம் நீ கர்ணனை தனித்து சமாளி. இதோ உன் கொடியில் பறக்கின்றானே ஆஞ்சநேயன், அவனிடம் ராமாவதார காலத்திலேயே ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், முடியவில்லை. இப்போது அதை சொல்லிவிட்டு வந்து விடுகின்றேன் என்றவன் கொடியில் இருந்த ஆஞ்சநேயரை நோக்கி, மாருதி வா போகலாம் என்றான். ஆஞ்சநேய பெருமானும் கொடியிலே இருந்து இறங்கி கீழே குதித்து விட்டார். இருவருமாய் ஒன்றாக மறைந்து விட்டார்கள். அப்போது கர்ணன் ஒரு அம்பு விட்டான். அர்ஜுனனுடைய தேர் 150 கல் தொலைவிலே போய் விழுந்தது. அதை நிமிர்த்தி சிதறி கிடந்த கிரீடம் இதர பொருட்களை அள்ளி வருவதற்குள் அர்ஜுனனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அவன் சுதாரித்து எழும்போது கண்ணனும் ஆஞ்சநேயரும் வந்து விட்டார்கள். ஆஞ்சநேயர் மீண்டும் கொடியிலே தங்கிவிட்டார். கண்ணன் தேரிலே ஏறிக்கொண்டு விட்டார். என்னப்பா இது, இவ்வளவு தூரம் தள்ளி கிடக்கின்றாய், ஓ கர்ணன் உன்னை பதம் பார்த்து விட்டானோ என்றதும் அர்ஜுனன் தலை குனிந்து நின்றான். கிருஷ்ணரை பார்த்தான். கண்ணா, என்ன இது மாய வித்தை, எப்படி இது நிகழ்ந்தது என்று கேட்டான். அவனிடம் கண்ணன் சொன்னார், அர்ஜுனா, ஒருவனும் அவனவன் சாதனையை பெரிதுபடுத்தி பேசக்கூடாது. உன்னிலும் வல்லவர் உலகிலே உண்டு. நானும் ஆஞ்சநேயரும் பக்கபலமாக உன்னோடு இருக்கும் போதே 30 கல் தொலைவிலே விழுந்த நீ பலவானா? யாருடைய துணையுமின்றி தனித்து 35 கோல் தொலைவில் விழுந்த கர்ணன் பலவானா? யோசி என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம். அர்ஜுனன், அவனுடைய கண்களிலே இப்போது கண்ணீர் வந்தது. கிருஷ்ணரிடம் சொன்னான், ஆம் கண்ணா, சற்று நேரம் தற்பெருமை என்ற மாயையிலே நான் சிக்கிவிட்டேன். ஆனாலும் இந்த மாயையிலே என்னை சிக்க வைத்தவன் நீதானே என்று கிருஷ்ணரை பார்த்து கேட்டான். கிருஷ்ணரும் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஆம், நான் தான் உன்னை இந்த மாய வலையிலே சிக்க வைத்தேன். காரணம், எந்த நிலையிலும் உனக்கு இந்த தான் என்ற கர்வம் வரக்கூடாது என்பதை உனக்கு போதிக்கவே இதனை நான் செய்தேன். ஆஞ்சநேய பெருமானும் நானும் உன் அருகில் இருப்பதால் இந்த யுத்தம் சிறப்பாக உங்கள் பக்கம் ஜெயம் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் வெற்றிகள் வரும், கவலை வேண்டாம் என்று அர்ஜுனனுக்கு ஆறுதல் கூறினார் கண்ண பரமாத்மா. மேலும் சொன்னார், எதற்காக உங்களோடு இருக்கின்றேன் நான் என்றால், தர்மபுத்திரன் இருக்கின்றார். தர்மபுத்திரன் இடத்திலே நியாயம் இருக்கின்றது. நியாயம் இருக்கின்ற இடத்திலே நான் இருப்பேன். நீங்கள் அழைக்காவிட்டாலும் நியாயம் இருக்கின்ற இடத்திற்கு நான் வருவேன் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். ஆகவே எப்போதுமே நியாயமாக நடந்து கொள்வோம், தர்மமாக நடந்து கொள்வோம். தான் என்ற அகந்தை எந்த நிலையிலும் கொள்ளாமல் இருப்போம். தான் என்ற அகந்தை ஒருவனுக்கு எப்போது எழுகின்றதோ அப்போது அவனுடைய வாசலை துரதிர்ஷ்டம் தட்டுகின்றது, தோல்விகள் தட்டுகின்றது என்று அர்த்தம். ஆகவே எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட உயரத்துக்கு சென்றாலும் அடக்கத்தோடு இருப்போம். எல்லாமே இறைவன் செயல் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நமக்கு ஏற்படுகின்ற வெற்றிகளும் நமக்கு பெரிதாக தெரியாது, தோல்விகளும் பெரிதாக தெரியாது. ஆகவே வெற்றி வரும்போது ஆடமாட்டோம், தோல்வி வரும்போது துவளமாட்டோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.
நன்றி, வணக்கம்.